ஹாய் வியூவர்ஸ், வணக்கம், சுஸ்வாகத்தம். ஸோ ஒரு நாள் ஒரு எபிசோடை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம மீனாட்சி அஸ்ட்ராலஜர் இங்கே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேப்ரிகான் மகர புதனுக்கு போயிடலாங்க. மகர புதன் அவங்களுக்கு தொழில் செய்யற இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். தொழில் சம்பந்தமான கல்விகள் கற்பாங்க. கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ரசாயனம் சம்பந்தமான விஷயங்களும் அங்கதான். கனிம வளம்னு சொல்றாங்கல்ல, இப்போ கிரானைட் இங்க இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது பண்றது, கெமிக்கல் ஸ்டடி பண்றது, இவங்களுக்கு எல்லாம் மகர புதன் இருக்கும். இவங்களும் எப்படின்னா, இந்த புதன் இருக்கிறவங்க ஒரு தொழிலுக்கு உதவுதா அந்த கல்வி அப்படின்றத பார்த்து பண்ணுவாங்க. மகர புதன் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பு முடிப்பாங்க. அவங்க மோஸ்ட்லி ரசாயனம் சம்பந்தமானது, அக்ரிகல்ச்சர் சம்பந்தமானது, மோஸ்ட்லி ஃபாரின் ஸ்டடிஸ் பண்றவங்க எல்லாம் இந்த மகர புதன் இருக்கிறது. ஏன்னா இது சந்திரனுக்கு 7ஆம் வீடுனால அந்த கடல் கடந்து போய் படிக்கிற யோகம்லாம் மகர புதன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இவங்க மோஸ்ட்லி தான் படிச்ச தொழிலுக்கே போகணும்னு ரொம்ப பிராயத்தனப்படுவாங்க. பட் சில சமயம் சனி சுத்தமா சம்பந்தப்படாம இருந்தா விலகி வேற சம்பந்தமாயிடுவாங்க. சரிங்க. பட் ரசாயனம் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை பத்திலாம் இன்னும் தெரியணும்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கான்டாக்ட் அஸ்.